இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த யுபிஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மாசம் மாசம் ஒரு ரூல்ஸ் வந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாரி வரக்கூடிய 2025 ஆகஸ்ட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புது செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து குடுக்க போறாங்க. புது ரூல்ஸ் வந்து என்னென்ன? இதெல்லாம் யாருக்கு வந்து பொருந்தும்? இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நாட்ல ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோ யுபிஐ ஒன்லி கேஷ் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரூல் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேலன்ஸ் செக் தான். நம்ம வந்து ஓயாம பேலன்ஸ் செக் பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஐடியா இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 1ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 தடவ மட்டும் தான் ஒரு நாளைக்கு வந்து லிமிட் நம்ம செக் பண்ண முடியும். பேலன்ஸ் செக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இரண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து யுபிஐல வந்து 2 பேங்க் அக்கவுண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாரி லிங்க் பண்ணி வச்சிருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் வந்து பார்த்துக்குவாங்க. அந்த ஆப்ல வந்து மாறி மாறி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 25 டைம்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த ஆப்ல வந்து பார்த்துக்க முடியும். மூணாவதா ஒரு முக்கியமான ரூல் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட்டோ பே சம்மந்தப்பட்டது. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸா இருக்கட்டும், இல்ல வந்து இபி பில்லு, இல்ல வந்து பேமெண்ட் ஏதோ நம்ம வந்து பில்லுக்கு வந்து ஆட்டோ பே ஆப்ஷன் வந்து வச்சிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டமா முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து பில் வந்து ஆட்டோ பே வந்து பண்ணிக்கிறோம். புது ரூல்ஸ்ல அந்த மாதிரி ரேண்டம் டைமிங் கிடையாது. இவங்களே ஒரு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது காலையில வந்து 10 மணிக்கு முன்னாடி வந்து இந்த ஆட்டோ பே வந்து செயல்படும். மதியத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மணில இருந்து 5 மணிக்குள்ள வந்து செயல்படும். இதே வந்து இரவு பார்த்தீங்கன்னா 9:30க்கு மேல வந்து செயல்படும். அடுத்ததா என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷனை வந்து பண்ணி முடிச்சுட்டு டபுள் செக் பண்றதுக்காக நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கு, அந்த பேமெண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு செக் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமே வந்து 3 டைம்ஸ் தான் நம்ம வந்து பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவை நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது 90 செகண்ட்ஸ் வந்து கேப் இருக்கும் ஈச் அட்டெம்ப்ட்டுக்கும். நம்ம வந்து ஒரு 3 அட்டெம்ப்ட் வந்து பார்த்துக்கலாம். லாஸ்ட்டா என்ன அப்டேட் இருக்கு அப்படி பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆகுது, நம்ம வந்து பேமெண்ட் ரிவர்சல் கேட்குறோம், சார்ஜ் பேக் கேட்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 டைம்ஸ் வந்து நம்ம வந்து கேட்க முடியும். அதாவது 30 நாள் பீரியட்ல வந்து 10 டைம்ஸ் நம்ம வந்து கேட்டுக்கலாம். இந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் எதுக்காக கொடுத்துருக்கோம்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து பேமெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிலே ஏற்படுது, பேமெண்ட் கொடுக்குறதுல டிலே ஏற்படுது. அதுவும் இல்லாம பேங்க் சர்வர்ஸ்ல வந்து ஓவர்லோட் ஆகுது, பேமெண்ட் டிராஃபிக் ஏற்படுது, ஆப்பே வந்து ஸ்லோவா இருக்கு, சர்வர் ஸ்லோவா இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான லிமிட்ஸ்லாம் இருக்கு. இதனால நமக்கு வந்து டிரான்சாக்ஷனும் ஸ்பீடா இருக்கும், நமக்கு வந்து சர்வரும் ஓவர்லோட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப் யுபிஐ ஆப்மே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்பா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஸ்மூத்தா இருக்கும், நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் யார் ரொம்ப பாதிக்காது அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து பேமெண்ட்லாம் நான் வந்து அதிகமாக பண்ண மாட்டேன், யுபிஐ நான் வந்து கேஷ் அதிகமாக யூஸ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்க, கடை வச்சிருக்கவங்க, இல்லை வந்து அதிகமாக வந்து யுபிஐல வந்து பேமெண்ட்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும். இந்த புது அப்டேட் வந்து ஆகஸ்ட் 1ல வந்து நமக்கு வந்து நடைமுறைக்கு வந்துடும். தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.